கடந்த காலங்களில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது பாஜக வளர்ந்து இருந்தது. நீங்களும் வந்து அண்ணாமலை நன்றாக செயல்படுகிறார் சொல்லியிருக்கீங்க. இப்போ நயினா நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்காரு. அந்த காலகட்ட பிஜேபிக்கு இந்த காலகட்ட பிஜேபி நயினா நாகேந்திரன் ஏப்ரல் 11ஆம் தேதி தான் பதவிக்கு வந்தாரு. அவரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர். கேளுங்க, இல்ல அவர் வந்து எனக்கு தெரிந்து அம்மாவால் அரசியலிலே உருவாக்கப்பட்டு வளர்ந்து வந்தவர். அமைச்சராக இருந்திருக்காரு, பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தவர். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு என்னிட்டே சொல்லிட்டு தான் அவர் வந்து நான் பிஜேபி போறேன்னு சொல்லி, எனக்கு நல்ல நண்பர். அங்க போய் நல்லா படிப்படியா உயர்ந்து பாஜக கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக உயர்ந்து இன்றைக்கு பாஜகவின் மாநில தலைவராக வந்திருக்கார். அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதுல திரு அண்ணாமலை என்கிற நமது நண்பர் அண்ணாமலையின் செயல்பாட்டையும் இதையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நேரம் காலமே வரல. ஏன்னா இவர் வந்து அவர் 3 ஆண்டு நிறைவு செய்து போயிருக்காரு. இவர் வந்து 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளார 2 ஈக்களா இருக்கா போதா வருதானா எப்படி இப்போதான் ஆரம்பமே இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு. சிறப்பா செயல்பட்டு வர்றாரு. சிறப்பா எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். அமித்ஷா அந்த மீட்டிங்ல அண்ணாமலைக்கு கிடைத்த வரவேற்பு எல்லா தொலைக்காட்சியும் பார்த்துருக்கீங்க. அது நம்ம வந்து இப்போ நம்ம வந்து 2026 உடனே எலெக்ஷன் வரும்போது அந்த அவரோட அண்ணாமலை இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு இன்டென்ஷன் இருக்கா? இல்ல அது ஒரு கட்சியில அங்க உள்ள தொண்டர்கள் கருத்தெல்லாம் அந்த கட்சி தலைமை தான் பார்த்து இது பண்ணுவாங்க தவிர திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியின் வெற்றிக்காகத்தானே பாடுபட்டு இருக்காரு இன்றைக்கும். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அது எது தவறா போகுமா இல்லையாங்கிறத அந்த கட்சி தலைமைகள் அவங்க அனுபவமிக்கவர்கள். அண்ணாமலையும் நல்ல தீவிரமான பாஜக விசுவாசி. அதனால அவர்கள் அதை வந்து சரியான முறையில அதை கொண்டு செல்வார். அதிமுக பிளவுபட்ட பிறகு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் வந்து வெற்றியடைய வாய்ப்பு. இப்ப வந்து அனைவரும் தேசிய ஜனநாயக அதிமுக நீங்களா இருக்கட்டும் ஓபிஎஸ் ஒருங்கிணைந்து தேர்தல் சந்திக்க போறீங்க. இந்த இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரே கட்சியா இல்ல அணியில இணைந்து செயல்படுவதற்கான முயற்சியை 21 தேர்தலையே திரு அமித்ஷா அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது அது நடக்காமல் போய்விட்டது. 24 தேர்தலில் போய் அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது அது நடக்கல. ஆனால் இப்ப 26 தேர்தலுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எந்தெந்த கட்சியாக இருந்தாலும் ஓரணியில் இணைந்திருக்கிறோம். என்டிஏ கூட்டணியில உறுதியாக இது வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கு. முருகன் மாநாட்டை கூட தமிழ்நாட்டில் வந்து பிளவுபடுத்த முயற்சி பண்றாங்க. எப்பயா திமுக கருணாநிதியை திருச்செந்தூர்ல வேலைக்காரர் மாநாடு நடத்திருக்காரு. அது என்ன மக்களை பிளவுபடுத்துறீங்களா? அவருக்கா அது மாதிரி வந்து திரு முருகன் அவர்கள் ஏற்கனவே வேலோட பயணிச்சிருக்காரு. வந்து இது ஒரு இந்துக்களுக்கான மாநாடு அவங்க நடத்துறாங்க. இப்ப எப்படி முஸ்லீம் லீக் மாநாடு நடத்துற மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்கு மாநாடு நடக்கிற மாதிரி இது நடக்குது. இது வந்து யாரை பிளவுபடுத்துறாங்க?